முதல்வரோட ஆயுதமே இப்போதைக்கு அமைதி தான். அமைதி என்னும் ஆயுதம் கொண்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் டெய்லி மீடியாவில் வந்து எல்லாரும் கேட்குறவங்களாம் பதில் சொல்லிட்டு இதுக்கே சரியாக இருக்கும். அவர் ஒன்று சொல்ல, அதுக்கு 4 பேர் கருத்து சொல்ல, அதுக்கு 4 பேர் பதில் சொல்ல, இதுவே போயிட்டு இருக்கும். டெய்லி வேலை செய்ய முடியும். போனால் அவன் 2 மாதம் கூட இல்லாத பவர் கட்டுக்கு ஏன் வருது? அங்கங்கே பீஸ் கட்டை பிடிக்கிட்டு போகிறான். அவனை கூட 2 கட்டை 2 தட்டி விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்போ சொல்லுவான் அவன் யார் கொடுங்க சொன்னான். தேச துரோகிகள் செய்கிற வேலை. சென்னையில் தான் மீடியா நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் நடந்தால் எல்லாருக்கும் தெரியும் ஆட்சி சரியில்லை. ஆனால் கரண்ட் கட்டானா ஆட்சி தான் காரணம். பிடிக்க விடுறவன் பீஸ் கட்டை கொடுக்கணும். அவன் ஏன் பிடிக்கிட்டு போகிறான்? அவன் யாருங்க அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல? வரும்ல விஷயம் வரும்ல. அந்த பீஸ் கட்டை பிடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. இடைக்கு போட்டால் கூட விற்காது. இது வரைக்கும் இத்தனை வருஷமா அப்படி திருட்டே நடக்காமல் இருந்த உலகத்தில் ஏன் புதுசாக வந்து ஃபீஸ் கட்டத்துக்கு கடந்த 5 வருஷத்துல ஃபீஸ் கட்ட திருடவே இல்லை யாருங்க? 5 வருஷம் இல்லை, 10-15 வருஷம் வரைக்கும் இல்லை. அதான் இந்த மாதிரி ஒரு நியூஸே கேள்விப்பட்டது. புதுசாக ஃபீஸ் கட்ட திருடுறாங்க சொல்கிறாங்க. ஃபோன்லையும் டேப்லையும் முழுகி கிடந்த இளையம் தலைமுறையை இன்னைக்கு அரசியல் பார்க்குறாங்க. ஆமாம், நியூஸ் சேனல் பார்க்குறாங்க. எந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்க்க ஒரு விஷயம் ஜென்சி கிட்ஸ் நியூஸ் சேனல் பார்க்குற வரலாறு இந்த முதல் முறையாக துவங்கியிருக்கு விஜய் சார்னால. ஒரு மாதம் வந்து டிவிகேவோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மீடியாஸில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் புதியவர்கள், இளைஞர்கள் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. இவங்களோட இருந்தவங்களை விட மிக ஷார்ப்பானவங்க, நல்லா எஜுகேட்டடாக யங்ஸ்டர்ஸாக வந்துருக்காங்க. சீக்கிரம் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நீங்கள் எழுதி வச்சிங்க அவங்க என்னைக்கு பதவி ஏற்றாங்களோ அது வந்து 1 ஆண்டு முடியும் பொழுது என்ன டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு அன்னைக்கு லிஸ்ட் வரும், அன்னைக்கு பேசுவாங்க. பட் இப்போ வந்து டிவிக்கே இருக்கிறதால இந்த ஒரு கேள்வியின் ஒரு ப்ரெஷர் வருது. இதே வேற கட்சிக்கு டிஎம்கேவோ என்ன சொல்கிறீங்களே, நீங்கள் புதியவர்கள் வந்து 1000 கேள்வி கேட்குறீங்க. ஆனால் பழையவர்கள் வரும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே. என்ன தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? டிவிகே ஆட்சிக்கு வந்து தான் கிரைம் ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கி இந்த நாடு முழுக்க போதைகளை கொண்டாந்துட்டு மது போதை, கஞ்சா போதை, அந்த போதை, இந்த போதை, உலகத்தில் இருக்கிற எல்லா போதையும் வந்து உள்ள விட்டாச்சு. அது அடிக்ஷன் ஆகி திரியுது ஒரு கும்பல். இது எல்லாமே டிவிக்கு ஆட்சிக்கு வந்து மேல் பிடிக்க மாட்டேன் நேராக வரப்படுது. டிவிக்கு ஆட்சி வந்து எல்லா ட்ரக்கையும் தூக்கி போட்டால வந்து கை கட்டி திருநீர் பட்டப்படும் போது அது அவருடைய தாக்கம் லேட் ஆகும். ஒரு கொரோனான்னு ஒன்று உள்ளே வந்துருச்சு. இந்த ஒழிக்கப்பட்ட பாடு என்ன? இந்த மாதிரி தான் இந்த போதை என்ற கிருமி வந்துருச்சு. இது ஒழிக்கிறதுன்றது ஓவர் நைட்லேயே 1 மாதம் 2 மாதம் முடிக்கிறது இல்லை. கொஞ்சம் சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? டிவிகே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே பண்ணுறாங்க சார். 1 வாரம் ஆட்சி எப்படி இருந்துச்சு, 2 வாரம் ஆட்சி எப்படி இருந்துச்சு, 1 மாதம் ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற ஒரு டிபேட் கூட போயிட்டு இருக்குல்ல சார். இப்போ பார்க்குறேன் டி நகர் பக்கம் நடந்து போனாலே 1 மாதம் வந்து டிவிகேவோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மீடியாஸில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இன்னைக்கு மீடியாஸுக்கு டெய்லி கண்டென்ட் வேணும், இன்னும் ஏதாவது பேசணும். அதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆனவங்கன்னு போயிட்டு 1 மாதம் வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வாழணும். வாழ தான் பிரச்சனை தெரியும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒரு கல்யாணம் ஆகி புள்ள பத்து வளர்த்து ஸ்கூலுக்கு போய் அதை ஆளாக்கி இது ஒரு வாழ்க்கை மாதிரி. அரசியல் அப்படி தானே. அதுக்கு நல்லா நிறைய டைம் கொடுக்கணும். ஓகே, அதாவது எல்லாம் புதியவர்கள், இளைஞர்கள் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க, சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? மற்றவங்களை விட இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட மிக ஷார்ப்பானவங்க, நல்லா எஜுகேட்டடாக யங்ஸ்டர்ஸாக வந்துருக்காங்க. சீக்கிரம் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நிச்சயமாக ஒரு வருட காலம் நம்ம வந்து அதுக்கான அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும். இந்த போன மாதம் எப்படி இன்னொரு ஓட்டிங் நடத்துறது, இந்த மாதம் ஓட்டிங் நடத்துறதுன்னு இதெல்லாம் செஞ்சு காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இது ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு நாடு, ஒரு மாநிலம், அதோட வாழ்க்கை, இதில் இருக்கிற பல கோடி மக்களுடைய வாழ்க்கை. அதை போய் அது ஒரு வியாபார பொருள் ஆக்கிட்டு இருக்கக்கூடாது. அது விட்டுறணும். நல்லா செய்வாங்க. நீங்கள் எழுதி வச்சிங்க அவங்க என்றைக்கு பதவி ஏற்றாங்களோ அது வந்து 1 ஆண்டு முடியும் பொழுது என்ன டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு அன்னைக்கு லிஸ்ட் வரும், அன்னைக்கு பேசுவோம் அதை பற்றி. பட் இப்போ வந்து டிவிக்கே இருக்கிறதால இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு ப்ரெஷர் வருது. இதே வேற கட்சிக்கு டிஎம்கேவோ அதான் சொல்கிறீங்களே, நீங்கள் புதியவர்களை வந்து 1000 கேள்வி கேட்குறீங்க. புரியுதுங்களா? புதுசாக வந்த உடனே 1000 கேள்வி கேட்குறீங்க. ஆனால் பழையவர்கள் வரும்போது அது அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே. என்ன தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? தமிழகத்திற்கு ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது, விடுவிகாலம் வந்து விட்டது, அது சிறப்பாக போயிட்டுருக்கு, அற்புதமாக வந்துட்டு. அதே தான் சார். இப்போ இந்த 1 மாதத்துல இத்தனை கேள்வி வரும்போது முதல்வர் அவருக்கு எப்படி அவர் பதில் சொல்லாமல் இருக்கார். முதல்வரோட ஆயுதமே இப்போதைக்கு அமைதி தான். ஓகே, அமைதி என்னும் ஆயுதம் கொண்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஓகே, அவர் டெய்லி மீடியாவில் வந்து எல்லாரும் கேட்குறவங்களாம் பதில் சொல்லிட்டு இதுக்கே சரியாக இருக்கும். அவர் ஒன்று சொல்ல, அதுக்கு 4 பேர் கருத்து சொல்ல, அதுக்கு 4 பேர் பதில் சொல்ல, இதுவே போயிட்டு இருக்கும். டெய்லி வேலை செய்ய முடியாது. அப்புறம் மைண்டில் என்னடா இப்படி சொல்கிறாங்களா அப்படி சொல்கிறாங்களா இதெல்லாம் வரும். அதனால் அவருடைய சைலன்ஸ் இஸ் த வெப்பன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் எது சொன்னாலும் அமைதியாக இருக்கிறது பெட்ரு. அவர் பண்ணுறதே ஒரு அமைதியாக வேலை பார்க்கணும்ல. நீங்கள் 6 மாதம் கழிச்சு வெளியே வந்து நான் இதெல்லாம் சொன்னேன்னு சொன்னாலும் அன்றைக்கி அவர் பேசலாம். ஓகே, போய் 10 நாள் வெளியே வந்து என்ன பேசுவார்? நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், சீக்கிரம் செய்வோம்னு சொல்லுவார். இது ஒரு விஷயமா இருக்காது இல்லையா? அதனால் அவர் அற்புதமான முடிவு எடுத்திருக்காரு. ஓகே, எந்த கருத்தும் சொல்கிறதில்ல, எதுவும் பேசுகிறதில்ல,
தான் உண்டு தான் வேலை உண்டு. அவர் வேலையை போகிறார், காலைல போகிறார், சின்சியர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம், மத்தியானம் சாப்பா கேரியர் தூக்கிட்டு உள்ளே போய் கொண்டுக்கிறார். ஆமாம், அவர் கூட வேலையை பார்த்துட்டு இருக்கார் சமத்தா, விட்டுருவோம், நல்லா பார்ப்பார். ஓகே சார். அதே சமயத்தில் டிவிகே ஆட்சிக்கு வந்து தான் க்ரைம் ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். சார் ஒன்று சொல்லிட்டுங்களா, நீங்கள் ஒரு பெரிய ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கி இந்த நாடு முழுக்க போதை மக்களை கொண்டாந்து விட்டு மது போதை, கஞ்சா போதை, அந்த போதை, இந்த போதை, உலகத்தில் இருக்கிற எல்லா போதையும் கொண்டு உள்ள விட்டாச்சு. அதை அடிக்ஷன் ஆகி தெரியுது ஒரு கும்பல். இது எல்லாமே டிவிக்கு ஆட்சிக்கு வந்து இனிமேல் குடிக்க மாட்டேன், நேராக வர போகிறதில்ல. டிவிக்கு ஆட்சி வந்து எல்லா ட்ரக்கையும் தூக்கி போட்டால கை கட்டி திண்ணீர் பட்டம் போட்டு கொண்டு போகிறதில்ல. அது இருக்க தான் செய்யும். அதனுடைய தாக்கம் லேட் ஆகும் செய்யறதுக்கு. நான் சொல்கிறது, மற்ற ஆட்சியாளர்களெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் செஞ்சு வச்சனுடைய தாக்கமும் அந்த வீக்கமும் தான் இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் முதலாக குடிக்கிறாங்களா, முதல்ல ட்ரக்ஸ் ஆங்க. இல்லை ரொம்ப மோசமான கலாச்சாரத்தை நம்ம பழக்கி விட்டுட்டோம். அதை அதான் சொன்னேன், ஒரு கிருமி வருவது உள்ள ரொம்ப ஈஸி. ஒரு கொரோனான்னு ஒன்று உள்ளே வந்துருச்சு. இந்த ஒழிக்கப்பட்ட பாடு என்ன, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் இந்த போதை என்ற கிருமி வந்துருச்சு. இது ஒழிக்கிறதுன்றது ஓவர் நைட்லேயே 1 மாதம் 2 மாதத்தில் முடிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ரேட். ஓகே, நீங்கள் போன வருஷத்துடைய கிரைம் ரேட் என்ன, அடுத்த வருஷத்துடைய கிரைம் ரேட் என்ன தான் கேட்கணும். அடுத்த மாதம் கேட்கக்கூடாது. ஒரு வருடம் கழித்து கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கு சார், இல்லைங்க அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி பதில் சொல்லணும். ஓகே, ஒரு என்னன்னா அந்த கிரைம் ரேட்டு, இந்த மாதிரி போதை பழக்கங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன பசங்களை கெடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலுமே அரசாங்கத்தை சொல்கிறது தாண்டி இந்த சுயமனித ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயம் தானே நீங்கள் செய்யணும் சொன்னார். ஆமாம், செங்கப்படை விழாவில் என்ன சொன்னார் சிஎம்? சுயமனித ஒழுக்கம், தனி மனித கட்டுப்பாடு தான் இதில் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாமே இந்த இதாக செஞ்சிட முடியுமா, ஆயுதத்தில் செஞ்சிட சட்டத்தை வச்சு செஞ்சிட முடியுமா, போலீஸ் வச்சு செஞ்சிட முடியாது. தனி மனித ஒழுக்கம் ஒன்று வேணும். குடும்பங்கள் கவனிக்கணும், பசங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு ஃபேமிலிஸ் கவனிக்கணும். எல்லாம் டிவி சீரியலில் போட்டு வந்துடக்கூடாது. பையன் எங்கே போயிட்டு வரான், என்னவா இருக்கான், அவங்களோட பேச்சு கொடுக்கணும், அவனோட ஹேபிட்ஸ் கவனிக்கணும், அவனோட பேக்ஸ் செக் பண்ணணும், சுத்தம் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, நிறைய சின்ன பசங்கள் தப்பு பண்ணுறதுலாம் காரணம் குடும்பங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். பேரண்டிங் அந்த இடத்துல ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தார், அவர் டென்ஷன், அம்மா வீட்டு வேலையில் பிஸியாக இருக்காங்க, எல்லாம் டிவி சீரியலில் பிஸியாக இருக்காங்க, இப்படியே போயிடுது எல்லாரோட வாழ்க்கையும். அதெல்லாம் எல்லாமே எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கிட்டு செய்யணும். வெறும் அரசாங்கம் மட்டுமே செய்கிற வேலையில்லை. உங்கள் வீட்டில் உங்கள் பையன் தப்பு பண்ணுறான், உங்கள் அண்ணன் தப்பு பண்ணுறான், தப்பு பண்ணுறான், உங்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக சார், பார்க்கணும்ல. கண்டிப்பாக என் பையன் தப்பு பண்ணுறான், நான் கவர்மெண்ட் எப்படிங்க குறை சொல்லுவேன், நான் என்ன பண்ணிருந்தேன்? அதுதான் அதைத்தான் செய்யணும் சொல்லி காமிச்சாரு. அது எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அடுத்த வருஷம் அரசாங்கம் சரி பண்ணுமா, அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் ஜாலியாக வீட்டில் இருப்பாங்க, அரசாங்கம் வேலை பண்ணுமா, வீட்டுக்கு வீடு போலீஸ் போடுமா, அதெல்லாம் இல்லை, கஷ்டம். அது எல்லாருமே செய்யணும், கண்டிப்பாக நடக்கும். அது அப்படி இல்லைங்க, அரசாங்கம் ஒன்று செஞ்சாவே அந்த பயம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல போலீஸ் பிடிக்குது, அடுத்த தெருவில் 4 பசங்க மாட்டினாங்கன்னா இந்த தெருவில் இருக்கிற பசங்க எல்லாம் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க யாராவது போய் ட்ரக்ஸ் கேஸில் மாட்டுறாங்க அல்லது டிசிங்கில் போய் மாட்டினாங்கன்னா அப்போ அவங்களுக்கு செர்க்காகும். ஓகே, பயம் வரும். நம்ம பசங்க என்னடா பண்ணுச்சுன்னு தெரியலையே, அது கொஞ்சம் விசாரிக்கணும்னு அப்போ தான் அவங்களுக்குலாம் அந்த பயம் வரும். அது முதல்வருடைய இந்த கடுமையான நடவடிக்கையினால அந்த நடவடிக்கை எடுக்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வீடு வீடுக்காக போகும். ஓகே சார், ஒரு வீட்டுக்குள்ளே பயம் வரும், அந்த வீதியில் பயம் வரும், இந்த ஏரியாவில் பயம் வரும், அப்போ தான் மாவட்டத்தில் பயம் வரும், மாநிலத்தில் பயம் வரும். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை, இந்த பயத்தை உண்டாக்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நீங்கள் ஒரு தனி மனிதனா? அதில் தனி மனிதன் நான் என் வீட்டை நான் பார்த்தா போதுங்க, வேறு எதுவுமே எல்லாரும் அவங்க வீட்டை பார்த்தா போதும், வேறு எதுவுமே சொன்னால் சிஎம் நாட்டை பார்த்து. ஓகே சார், இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம், ஒரு கேள்வி இருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற அந்த வேலையை தான் கவர்மெண்ட் செய்யும்னு. ஓகே, நம்ம நினைக்க வேணாம், வீட்டை பார்த்தா பார்த்துட்டீங்கன்னா அந்த தெருவில் எப்படி இருக்கணும், தெருவில் எவனா கரெக்டாக பண்ண என்ன பண்ணணும், ரோட்டில் என்ன பண்ணணும், டாஸ்மாகில் என்ன பண்ணணும், ட்ரக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கின்றதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கணும். புரியுது சார். ஓகே, ஸோ நம்மளை பார்த்துக்கிட்டா பெட்டர், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லாதீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நாளுக்கு நாள் சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கரண்ட்டு சார். இந்த பவர் விஷயம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் நிறைய வீட்டில் இந்த ஏசி ஃப்ரிட்ஜெலாம் ஓடுறதால நிறைய சப்ளை ஆகிறதால கரண்ட் கட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மக்கள் வீதியில் போராட்டங்கள் செஞ்சதுக்கப்புறமா சம்திங் ஏதோ ஃபியூஸ் திருட்டு போயிடுச்சு, அதுவும் பகலில் திருட்டு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது பெருசாக நம்புற மாதிரி இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு கிடையாது, தேவையான அளவு மின்சாரம் நம்மள்கிட்ட இருக்குது. எவ்வளோ சப்ளை ரிக்குயர்மெண்ட் அதிகமானாலும் நம்மள்கிட்ட அவ்வளோ இருக்குது. அதையே மீறி போனால் 2 மாதம் கூட இல்லாத பவர் கட்டு இப்போ ஏன் வருது? ஆமாம், அங்கங்கே ஃபியூஸ் கட்டை பிடிக்கிட்டு போகிறான்.
அவனை கூப்பிட்டு 2 கட்டை 2 தட்டு தட்டி விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்போ சொல்லுவான் அவன் யார் பிடுங்க சொன்னாங்கன்ட்டு. ஓகே. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறை. அதாவது இது வந்து ஒரு தேச துரோகிகள் செய்கிற வேலை. ஒரு அனாவசியமான ஒரு பீதியை கிளப்புறது, அப்புறம் உடனே அந்த தெருவில் எல்லாத்தையும் கிளப்பி விட்டு ஒரு பிரச்சனை பண்ண வைக்கிறது. ஏன் 2 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி எல்லாம் கரண்ட் கட்டாக பண்ண போல எல்லாரும் இபி ஆஃபீஸ்க்கு வந்து கூடலிப்பியாக கூடுறாங்க. அதில் ஒரு அரசியல் இருக்குது. ஓகே. அரசியல் பண்ணுறாங்க, அதுலேயும் அரசியல் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் கரண்ட் கட் பண்ண வச்சு மக்களை சித்திரவதைப்படுத்தி தான் அரசியல் படுத்தணும்னா அவங்களாம் வந்து இந்த நாட்டை என்ன பண்ண போகிறாங்க? நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அதுதான். மக்கள் எல்லாம் இருளில் மூழ்க செஞ்சு, கொசுக்கடியில் தவிக்க வச்சு, குழந்தைகளை எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக வச்சு, கொசுக்கடியில் அதுக்கு வியாதி வர வச்சு, இப்படிலாம் பண்ணி தான் அரசியல் பண்ணி டிவிக்கே பேரை கெடுக்கணுமா? இது ஒரு அரசியலாக அது. அது வேணான்றது தான் டிவிக்கே வந்திருக்கு. அதுதான் நான் நினைக்கிறது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் எனக்கு தோணுது. ஓகே. இந்த கேடுகட்ட அரசியல் என்னெல்லாம் பண்ண வைக்குது பாருங்க. ஃபீஸ் கட்டையை கொடுங்க வைக்குது, எங்கேயோ கட் பண்ணி விட வைக்குது, மக்களை போராட வைக்குது, தூக்கத்துக்கு எடுக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுது. தூக்கத்துக்கு கரண்ட்டை கட் பண்ணிங்கன்னா ஒரு வீட்டில் குழந்தைங்களுக்கு நியூ பார்ன் பேபிஸ் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இப்படி இவங்கெல்லாம் சமாளிப்பாங்க. எந்த சென்டிமெண்ட்டுமே இல்லாமல் கரண்ட்டை பிடிக்கி விட்டால் பாலிட்டி அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த நாட்டை என்ன பண்ண போகிறாங்க? அவங்க கையில் நாட்டை கொடுத்து தான் குட்டிச்சவராச்சு. இனிமேல் கொடுத்து மறுபடியும் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க? இப்போ அவங்க பேர் அவங்களே கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுது நம்ம நேச்சுரலாக கட் ஆகலை கரண்ட்டு, யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு எல்லா வீட்டுக்கும் தெரியுது. ஓகே. இப்போது எங்கே கட்டாச்சுன்றது இப்போ ஒரு சர்வைலன்ஸ் கேமராஸ் வச்சு எல்லாத்தையும் பிடிச்சி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 4 பேர் தட்டி கேட்கும்போது யாரை தூணுனா இதெல்லாம் வெளியே வரும் விஷயம். புரியுது சார். சரி, இது வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் எங்கேயாவது ஆஃப் ஆகிருக்கும். இது எப்பவுமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடும் ஓவர்லோடில், அந்த மாதிரிலாம் நடக்குமே தவிர மின்சாரம் நமக்கு சப்ளை தட்டுப்பாடு இல்லை என்பது அதிகாரபூர்வமாக கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் டெக்னிக்கலாக போய் செக் பண்ணிங்கனாலும், ஆன்லைனில் செக் பண்ணி நீங்கள் என்னென்ன இதில் போய் செக் பண்ணிங்கனாலும் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் ஷார்ட்டேஜில் இல்லை. ஓகே. ஸோ நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி. நிறையவே இருக்குது. இது டெக்னிக்கல் எரர்ஸ் வருது. டெக்னிக்கல் 3 ஏன் புதுசாக டம்முன்னு அங்கங்கே வெடிக்குது? இது இப்போல்லாம் விசாரித்து கண்டுபிடிச்சி சொல்லுவோம். புரியுது சார். பட் இருந்தாலும் ஓவரால் தமிழ்நாட்டிலே இந்த ஒரு விஷயம் செய்யும் போது அது ஒரு சந்தேகம். தமிழ்நாட்டில் இல்லைங்க, நிறைய இடங்கள்ல நடக்குது. சென்னையில் அதிகமாக நடக்குது, ரொம்ப அதிகமாக. சென்னை ஏன் சென்னையில் தான் மீடியா நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் நடந்தால் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஆட்சி ஆட்சி சரியில்லை. ஆமாம். ஏன்னா கரண்ட் கட்டானா ஆட்சி தான் காரணம். பிடிங்கி விட்றவன் ஃபீஸ் கட்டையை பிடுங்கணும், அவன் ஏன் பிடிங்கிட்டு போகிறான்? அவன் யாருங்க அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல? வரும்ல, விஷயம் வரும்ல. ஸோ வரக்கூடிய நாட்கள் அது என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஃபீஸ் கட்டையை பிடிங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? தெரியல சார். அது இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. எடைக்கு போட்டால் கூட விற்காது. என்ன இருக்காது அதில்? தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். பீங்கான் கப்பு அந்த காப்பர் இருக்குது அதில், அதுவும் பெருசாக கம்மியாக தான் இருக்கும். என்ன அந்த காப்பர் என்ன விற்றுரும்? இதுக்கு எவனாவது திருடுவானா? 10 ரூபாய் வருமானம். சரி, இதுவரை இத்தனை வருஷமா அப்படி திருட்டே நடக்காமல் இருந்த உலகத்தில் ஏன் புதுசாக வந்து ஃபீஸ் கட்ட திருட்டு நடக்குது? கடந்த 5 வருஷத்துல ஃபீஸ் கட்ட திருடவே இல்லை யாருங்க? 5 வருஷம் இல்லை, 10-15 வருஷம் வரைக்கும் இல்லை. அதான் இந்த மாதிரி ஒரு நியூஸே கேள்விப்பட்டது. புதுசாக ஃபீஸ் கட்ட திருடுறாங்க, திருடுறாங்க. ஏதோ ஒரு கட்சி செய்யக்கூடிய சதிகள் தான் யாரோ செய்கிறாங்க, தேச விரோதிகள் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, நல்ல விஷயமா கண்டிப்பாக சார். அதான் சொன்னேன், எதெல்லாம் நீங்கள் விஜய்க்கு எதிராக செய்கிறீங்களோ அதெல்லாம் விஜய்க்கு ஃபேவராக முடியும். ஓகே. இது விஜயை டார்கெட் பண்ணி ஃபீஸ் கட்டையை பிடுங்குறாங்க, மக்களுக்கு தெரியுதுல்ல. ஃபீஸ் கட்டை பிடுங்கின தெரிய வரும்போது இன்னும் 2 சீட்டு குறையும் உங்களுக்கு. ஆட்சி ஒரு பக்கம், எல்லா கான்சென்ட்ரேஷனுமே வந்து இப்போ சினிமாவை தாண்டி ஆட்சி மேலே போயிடுச்சு. அரசியல், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தில் ஒரே விஷயம், சினிமாவை தாண்டி எல்லாம் கிடையாது. முதல்ல இந்த ஃபோன்லேயும் டேப்லேயும் முழுகி கிடந்த இளையம் தலைமுறை இன்னைக்கு அரசியல் பார்க்குறாங்க. ஆமாம், நியூஸ் சேனல் பார்க்குறாங்க. எந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்க்க ஒரு விஷயம் தான் ஜென்சி கிட்ஸ் நியூஸ் சேனல் பார்க்குற வரலாறு இதான் முதல் முறையாக துவங்கியிருக்கு விஜய் சார்னால. கண்டிப்பாக சார். இன்னைக்கு விஜய் சார் எங்கே இருக்கார்? அசம்பிளி. ஓ, இதுதான் அசம்பிளின்றதா? ஓல்டர் இருக்கடா அந்த அசம்பிளி, ஓல்டு பில்டிங் இட் சீம்ஸ். இத்தனை அவனுக்கு 15 வருஷம் ஆச்சுங்க, 20 வருஷம் ஆச்சு அவங்க அசம்பிளி என்னன்னு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக. ஏன் பார்க்குறாங்க? இவருனால பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த வீடியோ கேம்ஸ்லேயும் அதுலேயும் இதுலேயும் இருந்த எல்லாரும் மாறி வந்து இங்கே அரசியல் பார்க்குறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, அரசியல் புரியுது அவங்களுக்கு. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. இப்போ தான் ஒரு நாள் ஓ திஸ் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், திஸ் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ பிரிச்சு தான் யோசிக்கிறாங்க பசங்க. புரியுது. யார் கொண்டு வந்தாங்க அந்த மாற்றத்தை? அது விஜய் சார் கொண்டு வந்தது. கண்டிப்பாக. ஜாதிகள் கிடையாது, மைனாரிட்டி தொகுதிகளில் கொண்டு போய் மெஜாரிட்டி நிற்க வைக்கிறது, மெஜாரிட்டி தொகுதியில் அந்த மாதிரி அந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்போ வந்து நீங்கள் இந்த சிறுபான்மை மக்கள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் சிறுபான்மை நிற்கணும்னு இல்லாமல்
பொது தொகுதியிலே கொண்டாந்து சிறுபான்மை மக்களை நிப்பாட்டி வச்சு தலித் மக்களை நிற்க வச்சு இன்னைக்கு இவ்வளோ பேர் 30 பேர் ஜெயிக்க வச்சிருக்காரு இன்னைக்கு. இதெல்லாம் என்ன அரசியல் அரசியல் புரட்சி. பணம் கொடுத்தா ஓட்டுற மாயை முடிஞ்சு போச்சு. ஆட்சியாளருக்கு முன்னே இருந்தவங்களும் என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, அட என்ன வேணால் பண்ணுங்கப்பா, ரூபா நோட்டு விட்டுறிஞ்சா ஓட்டு போட போகிறானுங்க. இதுதான் உங்களுக்கு மனநிலையாக இருந்துச்சு. இந்த ரூபா நோட்டை விட்டுறிஞ்சிங்கல்ல, ஓட்டு போடல இல்லை. இப்போ இந்த ரூபா மேஜிக் முடிஞ்சு போச்சு, ஜாதி மேஜிக் முடிஞ்சு போச்சு, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி எல்லாம் மைனாரிட்டி மெஜாரிட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா மக்களுக்கும் தேவை நேர்மையான ஊழலற்ற நல்ல ஆட்சி. புரியுது சார். அதை இவங்க நிச்சயமாக தருவாங்க. இவங்க செய்யும்போதும் ப்ராக்டிக்கல் கஷ்டங்கள் நிறையா வரும், கொஞ்சம் சிலது ஸ்லோவாக இருக்கும், எல்லாம் ஓவர் ரேட் இப்படி வலிச்சு எடுத்துட முடியாது. அதுக்கான நேரங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும்.